வணக்கங்கள். பாருங்கள், என் அன்பு செல்வங்களே, எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று என் மனதிற்கு வந்தது. When I was a small boy. நான் தாத்தா நீங்கள் வேறு தொப்பி அதுதான் போட்டு ரொம்ப இங்கிலீஷில் பேசுகிறீங்க. களவும் கற்று மர ஆங்கிலம் மிகவும் சிறந்த மொழி. உலகத்திலே எங்கே சென்றாலும் நாம் பிழைத்து கொள்ளலாம் ஆங்கிலம் தெரிந்து கொண்டிருந்தால். தாத்தா நீங்கள் எங்கே போனாலும் பழிச்சிக்குவீங்க தாத்தா, எதுக்காக நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க? பாருங்கள், எங்கே போனாலும் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது. என்னவென்றால், நான் சிறுப்பிள்ளையாக இருக்கும்போது கோலார் தங்கவயல், நான் பிறந்த இடம் சாப்பியன்று. ஓகே, அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. யாரோ ஒரு புதிய மனிதர் வழி தவறி வந்துவிட்டார் என்று சொல்வதற்கும் இல்லை, அவர் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று அவர் வந்து இருந்தார். மாலை நேரம் ஆகிவிட்டது. அவருக்கு தங்குவதற்கு இடமில்லை. வீட்டிற்கு திரும்பி போவதற்கும் அவரிடம் பணம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் தவித்து கொண்டு அங்கே சுற்றி கொண்டிருந்தார் அந்த ஏரியாவில், அந்த பகுதியில். அப்போது அந்த பகுதியில் நல்ல மக்கள், எல்லோரும் நல்ல மக்கள், அவர்கள் சிலர் இவரை கவனித்து கொண்டிருந்தார்கள். யார் இந்த புதிய மனிதர் என்று பார்த்து சரி அவனிடம் போய் பேசினார்கள். ஐயா, நீங்கள் யார்? இந்த இடத்துக்கு புதிதாக வந்திருக்கிறீர்களே அப்படி. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று வந்து எனக்கு போவதற்கு வழி தெரியவும் இல்லை, கையிலே பணமும் இல்லை, ஏன் உண்பதற்கு உணவும் இல்லை, நான் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அதை கேட்ட அந்த பகுதி மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, சரி இவரை புதிதாக நமது ஊருக்கு வந்து இருக்கவரை நாம் கவனிக்க வேண்டும், இவரை பராமரிக்க வேண்டும் என்று எல்லோரும் அவருக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணார்கள். அப்புறம் அவரை தங்குவதற்கும் ஒரு ஏற்பாடு பண்ணார்கள். ஒருவருடைய வீட்டில் அவரை படுப்பதற்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவருக்கு ஊருக்கு போவதற்கு அவருக்கு இவர்களெல்லாம் அவர்களிடம் இந்த தொகையை பணத்தை சேகரித்து அவருக்கு கொடுத்து, நீ எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கேட்டு போயிட்டு அந்த ஊர் பஸ்ஸில் அவரை ஏற்றி அனுப்பினார்கள். பல நாட்களுக்கு முன்னே நடந்த சம்பவம் என் நெஞ்சிலே, என் மனதில் அப்படியே இருந்தது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், தங்கவயல் மக்கள் எவ்வளோ தங்க குணம் படைத்தவர்கள். நான் தங்கவயல் மக்கள் கவனித்து அனுப்பித்ததனால் நான் தங்கவயல் மக்கள் தங்க குணம் உடையவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே மனிதராக பிறந்த அனைவருமே தங்க குணம் உள்ளவர்கள். எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அவர்களுக்கு எப்படி அந்த நல்ல எண்ணம் இருந்ததோ அதே போல் நமது உலக மக்கள் எல்லோருக்கும் அந்த நல்ல எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, அந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அவரை அடுத்த நாள் அவருக்கு தேவையான பணத்தையும் வழியில் சாப்பிட்டு கொண்டு போவதற்கும் உணவு பொட்டலத்தையும் ஏற்பாடு செய்து அவரை எல்லோரும் சேர்ந்து அவர் வழி அனுப்பினார்கள். ஆனால் நான் இப்பொழுது அந்த நிலைமையை பார்ப்பதில்லை. ஒருவன் அங்கே என்னுடைய வீட்டு எதிரில்
அப்படியே ரோட்டில் ஒருத்தன் ஒரு மனிதன் விழுந்து விட்டிருந்தான். கை கால்கள்லாம் நீட்டு ரொம்ப டயர்டாக படுத்திருந்தான். அங்கே சென்ற பல பேர் அவரை பார்த்து கொண்டு அவரை பற்றி கவலைப்படல. அங்கே நின்று அவன் யார் ஏன் படுத்துருக்கிறான், அவனுக்கு என்ன குறைபாடு என்று கேட்போர் யாருமே இல்லை. சில நேரத்துக்கு கொடுக்கார் அவன் குடிச்சிட்டு படுத்துருக்கிறான் இப்படி அப்படின்னு இவர்களாகவே ஏதோ கற்பனை பண்ணி கொண்டு அவனை கவனிக்கவே இல்லை. எல்லோரும் அவன் பாட்டுக்கு போய் கொடுக்க அவன் அப்படியே ரோட்டில் படுத்துட்டான். அப்புறம் பார்த்தாக்கா நான் அப்படி போகும்போது அவரை எழுப்பி, ஏன்னா இந்த வீட்டு எதிரில் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் அந்த நிகழ்ச்சி இருந்தது. நான் அவனை போயிட்டு ஹலோ என்னப்பா எழுந்து என்ன ஏன் அப்படிங்கிற, இப்போ டயர்டாகிறியா, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பார்த்தா ஆமாம் தண்ணின்னு கேட்டான். அவன் யாரை படத்தில் போடுவேன், அவன் தண்ணி அடிச்சுட்டு பத்துனுக்கிறாயா, நீ வேறு போயிட்டு அவனை கேட்டுனுக்கிறேன்னா. அப்போ உண்மையிலேயே அவன் ரொம்ப டயர்டாக, அவன் ரொம்ப சுஸ்தாக ஏதோ காரணம் அப்படியே படுத்து ஓடிப்பான். நான் போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன். அதை தண்ணியை வாங்கி அவனால் குடிக்க முடியல. நானும் அவன் வாயில் அந்த கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அவன் குடிச்சிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் சரி மெதுவாக எழுந்து நடமாடி போய்கொண்டு இருந்தான். அவன் குடிக்கவில்லை. அவன் உடல்நலம் இல்லாமல் எங்கேயோ அப்படியே போயிட்டு இருந்தான். சரி எங்கே போகிறேன்னு அவனுக்கு ஏதோ அவன் போக விடுத்து நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கான் என்று நான் நினைத்தேன். பாருங்கள், நான் அந்த காட்சியிலே தங்க வயலிலே என்னுடைய வீட்டார் கடந்து வைத்தான். அந்த மாதிரி இல்லையே என்று நான் கவலைப்பட்டு கொண்டு இருந்தேன். இப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஒருவர் நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கில்லை, அன்பு செய்ய நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். ஓகே சொல்வேன். அதிகமாக நாங்கள் பேச விருப்பப்படவில்லை. அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நாள் ஞாபகம் என் மன இளஞ்சிலே வந்தது. ஏன் செல்வங்களே